ஹாய், நான் அருணா பேசுகிறேன். இன்றைக்கி அருணா வீட்டிலேருந்து என்ன பார்க்க போகிறோன்னா, வாயில் வச்சோடனே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு கோதுமை அல்வா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு கடாயில் 7 to 8 டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா அல்வாவுக்கு ஒரு அழகான கலர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான். நல்லா கிளறி விடுங்க. லைட்டாக தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா பொங்கி வந்து இதோ கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போது இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகணும். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது வேறு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த அல்வாவுக்கு தேவையான கேஷ்யூ நட் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கேஷ்யூ நட் போட்டுக்கோங்க. நான் 10 to 12 கேஷ்யூ நட் போட்டுருக்கேன். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் இந்த ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதை இப்போது நம்ம கடாயில் அதே கீயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணணும். பச்சை ஸ்மெல் போய் நல்ல வாசம் கொடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும். எந்த ஸ்பூனை வச்சு மெஷர் பண்ணுறீங்களோ அதே ஸ்பூனோட அளவு தான் சுகரும். சுகரோட அளவு சுகர் ஆட் பண்ணும்போது சொல்கிறேன். நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் அதே கீயில். கீ இதுக்கு 1/2 கப் தேவைப்படும். உங்களுக்கு இன்னும் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணணும். பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போது இந்த மாவு வேகிறதுக்கு நம்ம 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. இப்போது இதில் நம்ம கேரமல் பண்ணி வச்ச சுகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது இதில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த ஸ்பூன் எடுத்தனோ அந்த ஸ்பூனுக்கு ஒரு 8 to 10 டேபிள் ஸ்பூன் சுகர். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். போட்ட சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடும். அந்த அல்வாவோடு மிக்ஸ் ஆகிடும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இது கூட 2 to 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரிச் டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், அல்வா ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கடாயில் ஒட்டாமல் வரணும். அதுதான் பதம். நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், நல்ல கடாயில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹல்வா ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சூப்பராக வாயில் வச்சோடனே கரையக்கூடிய ஹல்வா இப்போது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ நட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அருணா வீட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.